இங்கே சத்யநாதன்ற ஒரு ஆளு அவரோட வைஃப் சூசனோட வாழ்ந்துட்டு வராரு. அப்போ ஒரு நாள் அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிற தப்லா பிளேயரான வர்க்கேஷனோட 60வது பிறந்த நாள் வருது. அதுக்காக அவங்க ஏரியா ஆளுங்கலாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அப்போ அந்த வர்க்கேஷன் பத்தி பெருமையா பேச சத்யனை கூப்பிட அவனும் போய் வர்க்கேஷன் தப்லா வாசிச்சா தப்லா சத்தம் வராது, தவள சத்தம் தான் வரும். அதுவும் இல்லாம அவர் குடிச்சார்னா ரவுடி மாதிரி நடந்து பாருன்னு சொல்லிட்டு இருக்க அப்போன்னு கரெக்டா ஃபியூஸ் அடிச்சு கரண்ட் போயிடுது. ஆக்சுவலா சத்யன் அந்த ஊருக்கு புதுசா வந்தப்போ வர்க்கேஷனை பத்தி அந்த ஊர் ஆளுங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் அப்படிலாம் இல்ல, ரொம்ப நல்லவர்னு சொல்ல வந்திருப்பான். ஆனா அப்போன்னு பார்த்து கரண்ட் போயிருக்கு. இப்போ பக்கத்து வீட்டு வர்க்கேஷன் சத்யனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வர சத்யன் எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா அவர் கேட்க மாட்டேன்றார். மறுநாள் அந்த வர்க்கேஷன் சத்யனை வெறுப்பேற்றதுக்காகவே அவர் வீட்டு முன்னாடி ஒரு செவுரு கட்ட போறதா ஒரு குழி தோண்டி போட்டுறாரு. இதனால சத்யன் தன்னோட மரக்கடைக்கு பின்னாடி இருக்கிற ஓடை வழியா வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா அந்த ஓடையில நிறைய பாம்புங்க சுத்திட்டு இருக்க. அதனால இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க ஊர்ல இருக்கிற ஒரு கட்சிக்காரர் கிட்ட சத்யன் உதவி கேட்டு போறான். அப்போ அந்த கட்சிக்காரர், நீ பேசாம உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் கிட்ட பேச வேண்டியதானு சொல்ல, அதுக்கு சத்யன் அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒரு ஃப்ராடு, அதுவும் இல்லாம அவன் வர்க்கேஷனோட கையாள்னு சொல்ல, அப்பன்னு பார்த்து அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த கட்சிக்காரர் வீட்டுக்குள்ள இருந்து வராரு. அதுவும் இல்லாம சத்யன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காரு. உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து சத்யனை திட்டி அனுப்பிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த சத்யன் கிட்ட இந்த வர்க்கேஷன் குடிச்சிட்டு தகராறு பண்றாரு. அந்த தகராறு அப்படியே மோதலாகி சத்யன் வர்க்கேஷனை பிடிச்சி தள்ளிவிட வர்க்கேஷனுக்கு பலமா அடிபட்டது. அப்புறம் சத்யன் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும்னு சொல்லி கொஞ்ச நாள் வைஃபை கூட்டிட்டு டூருக்கு போயிட்டு திரும்பி வரான். பார்த்தா வர்க்கேஷன் அவரோட முகம் ஃபுல்லா கட்டோட ஹாஸ்பிட்டல் இருந்து வராரு. இது பத்தாதுன்னு அந்த ஓட வழியும் சத்யன் போகக்கூடாதுன்னு அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒரு தடுப்பு வெளி போட்டுட இப்போ சத்யன் எப்படி வெளியே போயிட்டு வருதுன்னு முடிச்சிட்டு இருக்கு. இந்த படத்தோட அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.